ஃபைனலாக நாங்கள் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் என்னுடைய என்கேஜ்மெண்ட். சாரி, என்னால் இன்ட்ரோ ப்ராப்பராக கொடுக்க முடியல. நான் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 போலே வந்து நாங்கள் எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதாக இருந்தது தூத்துக்குடிக்கு, இங்கே மத்தியானம் ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா மத்தியானம் ரீச் ஆனால் தான் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு ஒரு 5 to 6 hours ட்ராவல் இருக்கிறனால ஏர்லி மார்னிங்கே புறப்பட்டு வந்தோம். அதனால் நான் எதுவுமே இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம், ரூம் செக்இன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பிளான்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் வந்து நம்ம பண்ண போகிறோம். மேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் அமுதா அப்படிங்கிறவங்க கிட்ட தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கும் சரி, ரிசப்ஷனுக்கும் சரி, என்கேஜ்மெண்ட்டுக்கும் மூணுக்குமே அவங்க தான் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேக்கப் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். பிகாஸ் அவங்க கிட்ட 10,000 வந்து மேக்கப் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப நாளாக வந்து தெரியும். ஸோ அவங்க கிட்ட தான் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு அதேமாதிரி ட்ரையல் மேக்கப்பும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து நம்ம அவங்கள புக் பண்ணோம். 10,000 ஸ்டார்ட் ஆகுது. 10,000 15,000 இந்த ரேஞ்சஸில் வந்து நமக்கு மேக்கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அவங்க கிட்ட புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க், ராஜுடைய தங்கச்சியை வந்து செம்ம சூப்பராக ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்களுடைய ஆரி ஒர்க் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். என்கேஜ்மெண்ட்டுக்கும் சரி மேரேஜுக்கும் சரி அவங்க தான் வந்து ஆரி ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்சோ ஆரி ஒர்க்கும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் 1 by 1 நம்ம எல்லாமே பார்க்கலாம். என்ன பண்றீங்க அங்க? நீங்க பாருங்க, இந்த இது மறைச்சிட்டு ஆக்சுவலா அதை மறைச்சிட்டு நானு, நீங்க வந்து எனக்கு இங்க பின் போடுறது நீங்க எடுத்துக்கோங்க. வேற குச்சி படத்துல எடுத்து காமிக்கிறா அவ காப்பாக்கா. குறுக்குறுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் ரொமான்டிக்கா பாருங்க. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில எரிஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். விட்டா ஊத்தி விட்டு வராட்டது தம்பி. ஆனா உங்களுக்கு தான் வந்து இப்போ உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. ஊசிக்கல சிஸ்டருக்கு. ஆமாக்கா, அது நீங்க தொழில் பண்றது இல்ல. நீங்க லைட் போடுங்க. நாளைக்கு வேணும்னா என்னக்கா பண்றது? அதே தொழில் பண்றதுதான் வந்து நான் போய் 12 மணிக்கு 5 ரூபாய் 1000 சொல்லுவேன். சாரியில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வித்தியாசம் தெரியல. அக்காவிலே அடிச்சு விடுறாரு. மெதுவாயிரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து முறை என்னன்னா, மாப்பிள்ளை வந்து நாங்கள் வரவேற்கிற மாதிரி இல்லைன்னா இது என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்து மாப்பிள்ளையை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் பேச முடியல நடுவில், நான் தான் ஃபுல்லாக வாய்ஸ் வச்சுருந்தேன். நம்ம ஃபீட்பேக் கொஞ்சம் லேட் தான். ஆக்சுவலா 6 மணிக்கே வர சொன்னாங்க, கிட்டத்தட்ட 7 மணிக்கு வந்து ஆயிடுச்சு நாங்க இங்க மண்டபத்துக்கு வரதுக்கு. இப்போ வந்து மாப்பிள்ளை சார் வருவாரு, ராஜ் வருவாரு. அவங்கள வந்து நம்ம வந்து வரவேற்கணுமாமா. பொண்ணு இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வரவேற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாம் நடக்க போகுது. நல்லா காட்ட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். எவ்வளவு கவர் பண்ணணுமோ அவ்வளவு நான் கவர் பண்றேன். ஸோ அப்படியே பார்க்கலாம்.
நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் இன் லா பண்ணது தான். ஆரி ஒர்க் ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணாங்க அண்ட் ஸ்டிச்சும் அவங்க தான் பண்ணாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500 rupees தான். இதுவே நீங்கள் வெளியே இதே ப்ளவுஸ் மாடலை வந்து விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக 5000 or 5000 above தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிராண்டானாலும் சரி இல்லை சிம்பிளானாலும் சரி அவங்க உங்களுக்கு ஆரி ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாடல்லே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க் இவங்க கிட்ட பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொரியரில் அவங்க ப்ளவுஸை சென்ட் பண்ணிடுவாங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இதுல 2 கையில உங்க நேம் இங்கே இருக்குது. சரி, ஓகேவா? நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த போரே பாத்துக்கலாம். நோ இஷ்யூஸ். நீங்க நகர்த்தி எப்படி வேணா நகர்த்தி எல்போல இருந்து இங்க வரைக்கும் நீங்க பார்க்கலாம். வலையெல்லாம் போட்டிருக்கீங்க. என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை சாப்பிட அப்படியே சொல்லிடுங்க பாருங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட போயிட்டீங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஆமா, நானே பார்த்துட்டேன். சீக்கிரம் பாருங்க, எங்களுக்கு தெரியுது. நின்று பாருங்க. சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு.
அக்கா ஏதோ சொல்லலாம். காவியா சொல்லலாம். மாப்பிள்ளை கிட்ட நாங்க அபி கட்டிச்சோம், அபி கட்ட சொல்லிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் வீடியோ தான் வரப்போகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.